ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதாவது என்ன போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சரிங்களா? சிக்னல். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அந்த போஸ்டிங்க்கும், அந்த கேட்டகரிக்கும், அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 இந்த கேட்டகரிக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான முக்கிய தேதியும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா? எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 9, 3, 2024 சரிங்களா? மார்ச் இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் க்ளோசிங் டேட்டு எப்போ கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். டைமிங் கொடுத்துருக்காங்க 23:59 அப்படின்னா நைட்டு, அதாவது 8ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி நைட்டு 11 மணி 59 நிமிடம் அதுக்கு உள்ள வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதே போல் விண்ணப்பிச்சிட்டோம். அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் 8ஆம் தேதி க்ளோசிங் இல்லையா? ஏப்ரல் 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 9லேருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 18 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் தராங்க சரிங்களா? கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் முக்கியமான தேதி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் வந்து 29,200 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1092 சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3ல பே ஸ்கேல் 19,900 சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 8,052. இதில் தான் அதிகமான வேகன்சி இருக்குது சரிங்களா? மொத்தமாக வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 9,144 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் இதில் முக்கியமான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுங்க சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அங்கங்கே நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது, ஜாப் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது இந்த அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கங்க. என்னென்ன கேட்டகரியில் வருது, என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜோன்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இதெல்லாம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நான் அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது இதுக்கான விளக்கமும் நான் அங்கே சொல்கிறேன் சரிங்களா? ஸோ அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நீங்கள் பார்த்துக்கிங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கான அப்ரிவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா? எந்தெந்த கேட்டகரி அவங்களுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும்போது தப்பே இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். நம்ம அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A3, B1, B2ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த A3க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ஸ்டாண்டர்ட்ஸு முக்கியமாக இந்த பார்வை தான். அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், நியர் விஷன் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் B1க்கு அதுக்கான விஷன் ஸ்டாண்டர்டு, B2க்கான விஷன் ஸ்டாண்டர்டு இதையும் கிளியராக பார்த்துக்குங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக வேணும் சரிங்களா? அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் சரிங்களா? அதுக்கான லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதை வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது 2024 படி சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீஸ்கிரைப்டு ஏஜ் நார்மல் கோர்ஸு ஏஜ் அப்ளிகேபிள் டு திஸ் சிஎன் சொல்லிட்டு அது பண்ணி போட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30, அதுக்கு அப்ளிகேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? அதே போல் இந்த ஏஜ் இப்போ வந்து கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய அப்பர் லிமிட்டு ஏஜ் வந்து எப்போ நீங்கள் பிறந்திருக்கணும், லோயர் லிமிட்டு
அந்த டேட் வந்து அதாவது எதுக்குள்ள பொறந்திருக்கணும், எதுக்கு அப்புறம் பொறந்திருக்கக்கூடாது. அதாவது இந்த இயருக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, அந்த லிமிட்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்தந்த கேஸ்ட் இது இருக்குங்க இல்லையா? யூ யூஆர்னா அதாவது ஜெனரல் கேட்டகரி, அதாவது எக்கனாமிக் வீக் கேட்டகரின்னு சொல்லுவோம்ல. இடபிள்யூஎஸ்னா அதான். அப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கு இங்க பாருங்க இயர் சொல்லியிருக்காங்க. அதாவது நாட் பிஃபோர் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்து பொறந்திருக்கக்கூடாது. அதாவது 1988க்கு முன்னாடி இந்த கேட்டகரியில வரவங்க. யூஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 1988க்கு முன்னாடி பொறந்திருக்கக்கூடாது. இதுல வந்தாங்கன்னா, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1991க்கு முன்னாடி பொறந்திருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிலாங்ஸ் டூ டெக்னீஷியன் கிரேட் 1 சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1. செகண்ட் ரோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 3 சரிங்களா? அதேபோல அந்தந்த கேட்டகரிக்கு வந்து எது இந்த இயருக்கு அப்புறம் தான் பொறந்திருக்கணும் சரிங்களா? 1988க்கு பிறகு பொறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதேபோல இந்த கேட்டகரி 1985க்கு பிறகு தான் பொறந்திருக்கணும் சரிங்களா? அதேபோல எஸ்சி, எஸ்டிக்கு 1983. அதேபோல 2006க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடாது. அதாவது 2006க்குள்ள தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இந்த டேட் 1/7/2006 உள்ள தான் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேபோல கிரேட் 3க்கு வந்து சொல்லியிருக்காங்க. 1991 தான் மினிமமா வைக்கிறாங்க சரிங்களா? 1991 1991க்கு அப்புறம் பொறந்திருக்கணும் சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா. அதுபோல கேஸ்ட் வைஸா குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு, ஓபிசிக்குலாம். அதேபோல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 2006க்கு உள்ள தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பொறந்திருக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும். 2006க்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி இங்க பாருங்க. இது வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் சரிங்களா? எந்தெந்த கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க. அதேபோல எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 1 சிக்னல் அந்த கேட்டகரிக்கு அப்ளிகேபிள் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. கிரேட் 1க்கு டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அதில வந்து அதுலயும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர்ன்னு சொல்லிட்டு அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க. அத தவிர்த்து மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் எலிஜிபிலிட்டி சரிங்களா? இங்க பாருங்க. அர்பன் அதாவது யூஆர் அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸு, ஓபிசி பார்த்தீங்கன்னா 43 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி 1க்கு டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா முக்கியமா தேவைப்படும். அதேபோல கிரேட் 3க்கும் சொல்லியிருக்காங்க. அதேபோல ஏஜ் ரிலாக்சேஷன் சரிங்களா? அங்க கிரேட் 1க்கு என்னவோ அதே தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயில்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட் வைஸா இதுல கேட்டகரி 3ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் 3ல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் வைஸா சரிங்களா? அதே போல தான் அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, எஸ்சி, எஸ்டிக்கு என்ன 5 இயர்ஸோ, ஓபிசிக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே போல தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு சில போஸ்டிங்க்குல அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான விஷயம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இந்த பேமெண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா, ஆம், அதாவது இந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி சீரியல் நம்பர் 1 இருக்கு பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸெப்ட் டு சீரியல் நம்பர் 2 அவங்கள தவிர்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 500 தான் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதேபோல இந்த 500 அமௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த 500 அமௌண்ட்ல 400 வந்து ஷால் பி ரீஃபண்டட் டியூலி டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் சரிங்களா? அதாவது இந்த அவுட் ஆஃப் 500 ரூ. 500ல ரூ. 400 வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த பேங்க்குக்கு பொறுத்து அந்த சார்ஜ் பிடிப்பாங்க இல்லையா? அந்த சார்ஜ் போக இந்த 400 வந்து ரீஃபண்ட் செய்யப்படும். அதாவது யாருக்கெல்லாம் அதுன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்பல்சரி சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டெஸ்ட் கண்டிப்பா சிபிடிய வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான். அதேபோல எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரில வராங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இபிசி, எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸு, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு சரிங்களா? இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 250 சொல்லியிருக்காங்க. இந்த 250ம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரீஃபண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பேங்க் பேங்க் சார்ஜஸ் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும்,
அந்த சிபிடி டெஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணலனா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியரா. தோஸ் ஹூ ஆர் அட்டெண்ட் சிபிடி வில் கெட் ரீஃபண்ட். அதர்வைஸ் தே வில் நாட் கெட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே போல இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சொன்னோம் இல்லையா? இந்த டிசேபிலிட்டிஸ் சரிங்களா? மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவோம்ல, ரெக்யர்மென்ட் சப்ஜெக்ட் டு மினிமம் 40% ஆஃப் டிசபிலிட்டி. மினிமமா 40% சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த லெவல் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. விஐனா என்ன? சில கண்டிஷன்ஸ் விஐனா விஷுவல் இம்பேர்மென்ட், பிளைண்ட்னஸ், பார்வை கம்மியா இருக்கிறது, பார்வை இல்லாம இருக்கிறது. ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்மென்ட், காது கேளாதவர்கள், இல்ல ரொம்ப லவுடா பேசினா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்டினா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அதாவது ஒரு காலு ஒரு காலு ஒரு கை இழந்தவங்க, இல்ல ஷார்ட்டா இருக்கவங்க சரிங்களா? அதுக்கப்புறம் ஆசிட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் லெப்ரோசின்னு சொல்லுவாங்க. லெப்ரோசினா தொழுநோயிலிருந்து குணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40%க்கு ப்ரூவ் பண்ணணும் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 ஸ்டேஜ் தாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபஸ்ட்டு சிபிடி சரிங்களா? சிபிடி ஃபஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு. இந்த 3 ஸ்டேஜ் தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிறாங்க. கிரேட் வைஸ் தானே போஸ்டிங் இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். டோட்டல் கொஸ்டின் 100 சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குங்க. சரிங்களா? நீங்க வந்து தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப சப்போஸ் நீங்க 1 மார்க் எடுத்துட்டீங்க. ஒரு ஒரு கொஸ்டின் ரைட்டா அட்டெண்ட் பண்ணி 1 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னொரு கொஸ்டின் ராங்கா அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 1 மார்க்ல என்ன ஆகும்? 1/3 அந்த மார்க் போயிடும். சரிங்களா? 1/3னா 0.33ன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இந்த 1 மார்க்ல வந்து போயிடும். அப்பனா 0.67 இந்த மாதிரி தான் உங்க மார்க் இருக்கும் பேலன்ஸு. அததான் அங்க முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் அங்கே இருக்காங்க இல்லையா? 40% இருக்கணும். ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, எஸ்டிக்கு வந்து 25% சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரி இருக்கு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் வைஸ் கேட்டகரியில அதில் வந்து மாற்றுத்திறனாளி அவங்க வந்தாங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இருந்தாங்கன்னா, அந்த பர்சன்டேஜில் 2% வந்து ரிலாக்ஸேஷன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இன்கேஸ் இப்போ எஸ்சி எடுத்துக்கங்களேன் 30%னா, அதில் வந்து டிசேபிலிட்டி பர்சன் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%ஆக எடுத்துப்பாங்க. சரிங்களா? நார்மல் கேண்டிடேட்டுக்கு 30% அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28%. ஒரு 2% தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா கேட்டகரியிலையும் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. அததான் கிளியரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிபிடி டெஸ்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் அப்படின்றத கிளியரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரேடு 1 டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜெனரல் அவேர்னஸ்ஸு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஷின்ஸ் வந்து எப்படி வரும்? எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்? ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்ன்றதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸில் 10 கொஸ்டினு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 15 கொஸ்டினு, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸில் 20 கொஸ்டினு, மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டினு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 35 கொஸ்டினு. எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு மார்க் தான். சரிங்களா? ஈச் கொஸ்டின் கேரிங் 1 மார்க். ஸோ எல்லாமே பார்த்தா 1 மார்க். மொத்தம் டோட்டல் 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்ஸு. சரிங்களா? 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்ஸு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைம் 90 மினிட்ஸ் தான். சரிங்களா? 90 மினிட்ஸ்னா 1 1/2 ஹவர்ஸ். சரிங்களா? 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். சரிங்களா? 1 1/2 ஹவர்ஸ். ஸோ டோட்டலாக 1 1/2 ஹவர்ஸ் தான் தராங்க. அது நார்மல் கேண்டிடேட்டுக்கு. இதுவே அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் தராங்க. அதாவது 2 ஹவர்ஸ் அவங்களுக்கு மட்டும்.
நார்மல் கேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ், அதாவது 90 மினிட்ஸு. மாற்றுத்திறனாளி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ். அவங்களுக்கு மட்டும் 120 ஹவர்ஸ், அதாவது சாரி 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிரேட் 3க்கு. சரிங்களா, கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அவங்களுக்கும் அதே தான், சேம் நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. அதே தான், எக்ஸாம் டியூரேஷனும் அதே தான். ஆனால் சிலபஸ் மட்டும் வேறு. சரிங்களா, இந்த மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா, அதே போல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. மொத்தம் 100 கொஷின்ஸு. அதே போல் தான் 100 மார்க்ஸு. ஈச் கொஷின் கேரிங் 1 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் தான். நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. ஒரு ராங் ஆன்சர்னா 1/3 நெகட்டிவ் மார்க்குமே இதுக்கு இருக்குது. சரிங்களா, இதுக்கும் அதே தான். ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ். சரிங்களா, நார்மல் பர்சன்ஸ்க்கு 90 மினிட்ஸ், 1.5 ஹவர்ஸ். ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு 2 ஹவர்ஸ். ஓகேங்களா, இதுதான் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான கரெக்டான குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கீங்களான்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். கிரேட் 1 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. சரிங்களா, இன் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா, அதாவது டிகிரி ஹோல்டராக இருக்கணும். ஃபிசிக்ஸில், எலக்ட்ரானிக்ஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஐடியில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இந்த மாதிரி என்ன டிகிரி ஹோல்டு பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இதில் கம்பைண்டாகவும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது அதோட சப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்கள்ல, அதை சார்ந்து கோர்ஸும் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். சரிங்களா, அதாவது இந்த கோர்ஸ் சார்ந்து. சரிங்களா, மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து டிப்ளமோவும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் கூட அந்த ஸ்ட்ரீம், அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து இருக்கலாம். ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், இல்லை டிப்ளமோவில் அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதை சம்மந்தமாக முடிச்சிருக்கணும். இல்லைனா இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் சம்மந்தமாக முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஆனால் டிகிரி ஹோல்டருக்கு தான் அந்த கிரேட் 1 வந்து எலிஜிபிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி ஹோல்டர்னா கிரேட் 1 டெக்னீஷியன் கிரேட் 1னாலே டிகிரி ஹோல்டருக்கு மட்டும்தான். அதே போல் டிப்ளமோ ஹோல்டர். சரிங்களா, அவங்களுக்கு தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. டிகிரி அதாவது பிஇ இல்லைனா ஆர்ட்ஸு இல்லைனா டிப்ளமோ, 3 இயர்ஸ் டிப்ளமோ அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் 3க்கு வராங்க. கிரேட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. கிரேட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்னு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது. சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்சிவிடி ப்ளஸ் எஸ்சிவிடி அப்படி அதில் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது நேஷ்னல்லு அந்த அப்ளிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி, என்சிவிடினா என்ன, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங். சரிங்களா, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த இடத்துல அந்த டிசபிலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே. ஓஎல்எல்சி, டிடபிள்யூ, ஏஏவி அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. சரிங்களா, அதாவது இந்த போஸ்டிங்க்கு, அதாவது விஐ விஷுவலி இம்பேர்டு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிரேடு 1க்கு நோ. சரிங்களா, கிரேடு 1க்கு வந்து அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே போல் ஹார்ட் ஹியரிங் அவங்களும் எலிஜிபிலிட்டி கிடையாது கிரேட் 1க்கு. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அவங்களும் எலிஜிபிலிட்டி கிடையாது. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் எலிஜிபிலிட்டி, இந்த ஓஎல்எல்சி. சரிங்களா, அப்புறம் டிடபிள்யூ, ஏஏபி. ஓகேங்களா, அவங்க மட்டும் தான் எலிஜிபிலிட்டி. ஓஎல்னா அந்த 1 லெக்கு, எல்சினா எல்சி வந்து, அப்புறம் எல்சினா என்னது, லெப்ரோசி
கியூர்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. லெப்ரோசி கியூர்னா தொழுநோயிலேருந்து குணமானவங்க சரிங்களா. டிடபிள்யூனா டார்ஃபிசம் சொல்லுவாங்கள்ல, ஷார்ட் குட்டைத்தன்மை உள்ளவங்க. அதுக்கப்புறம் டபிள்யூஏவி அது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஏவினா ஆசிட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் வந்து இந்த எலிஜிபிலிட்டியில் வருவாங்க, அதாவது கிரேட் 1க்கு. அதே போல் கிரேட் 3க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத அந்த கேட்டகரி மென்ஷனும் இருக்காங்க. அதே போல் விஷுவலி இம்பேர்டு பர்சன் வந்து இதில் வந்து நோ. மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து நோ தான் சொல்லியிருக்காங்க. நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் சொல்லியிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லோ லெவல் ஓரளவுக்கு ஹியர் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதே போல் மல்டி டிசபிலிட்டி, அதாவது நிறையா ரொம்ப அது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில போஸ்டிங்லாம் எஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரேட் 1க்கு வந்து நோ சொல்லியிருக்காங்க. கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் மட்டும் எஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது. ஒரு சில போஸ்டிங்க்கு நோ சொல்லியிருக்காங்க, ஒரு சில போஸ்டிங்க்கு எஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேட் 1 தான் நான் சொன்னேன், டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி தான் எல்லா போஸ்டிங்குமே சரிங்களா. என்னென்ன போஸ்டிங்னா பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகனு, கிரெயின் டிரைவரு, டீசலு, அப்புறம் டீசல் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அப்புறம் கிரேட் 3ல எலக்ட்ரிக்கல் டிஆர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், அதாவது 10th ப்ளஸ் ஐடிஐ, கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10த்தும் கண்டிப்பாக இருக்கணும், ஐடிஐயும் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா போஸ்டிங்கும் பாருங்க 10த்தும் கண்டிப்பாக இருக்கணும், ஐடிஐயும் முடிச்சிருக்கணும். அதே போல் அந்த ரெஸ்பெக்டிவ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டேரியாவும் உள்ள சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த போஸ்டிங் பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஜரு, ஹீட் ட்ரீட்டரா, ஃபவுண்ட்ரி மேன் இந்த மாதிரி வந்து அந்த கேட்டகரியில் வந்து கோர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 10th ப்ளஸ் ஐடிஐ ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிளியராக அதை நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை கிளியராக பார்த்துங்க. 10th ப்ளஸ் ஐடிஐ ப்ளஸ் அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அந்த போஸ்டிங் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு, செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதே போல் நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த கேட்டகரியில் வந்து எலிஜிபிலிட்டியாக வரீங்கன்றதை இங்கே செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேடு 1 பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷனு, கிரேடு 3 வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நீங்கள் வந்து அந்த படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து குவாலிஃபைடாக இருக்கணுன்றத கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை கிளியராக நோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 3க்கு கண்டினியூ ஆகுது இன்னும், அதாவது கிரேட் 3ல இஎம்யூ, ஃபிட்டரு, பர்மனண்ட்டு வே, அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கு, அப்புறம் ரிவிட்டரு, எஸ்என்டி, ட்ராக் மிஷினு, டர்னரு, வெல்டருன்னு சொல்லிட்டு இவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க கிரேட் 3ல மட்டும். கிரேட் 3ல மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 17 கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக பாருங்கள், இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரேட் 1 சரிங்களா. கிரேட் 1 சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், யூஆர் ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு சொல்கிறேன், இது ஃபுல்லாக கிரேட் 1 சரிங்களா. கிரேடு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 503 வேகன்சி, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 148 வேகன்சி, எஸ்டிக்கு 73 வேகன்சி, ஓபிசிக்கு 272 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கராகவும் 95 வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1092 வேகன்சி சொல்லியிருந்தாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து
114 சொல்லியிருக்காங்க வேகன்சி. சரிங்களா, 114. அப்புறம் எல்டி, விஐ, அதாவது பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் 1 29+1 1 ஸ்டார்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டார்னா ஒன்றும் இல்லை, பேக்லாக் வேகன்சி. அதாவது அவங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு தர வேண்டிய அதாவது கொடுக்க வேண்டிய பழைய வேகன்சி, சரிங்களா, அதாவது நிரப்பப்படாத இடங்கள், பேக்லாக் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது கிரேட் 1ல் வருது. அதே போல் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேகன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3482 வருது. எஸ்சிக்கு வந்து 1127, எஸ்டிக்கு 649, ஓபிசிக்கு 1911, எக்கனாமிக் வீக்கருக்கு 873. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8052 வேகன்சி. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 819, ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சன் எல்டியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 ப்ளஸ் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 ஸ்டார்னா 3 பேக்லாக் வேகன்சின்னு அர்த்தம். அப்புறம் விஐல வந்து வருது. விஐனா விஷுவலி இம்பேர்டு, இந்த பிளைண்டு, லோ விஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, பார்வை கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கிரேடு 1 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வை குறைவு, விஐ, காது கேளாதவர்கள், மல்டி டிசபிலிட்டி, அவங்களாம் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளியராக நோட் பண்ணிக்கங்க. அதில் இந்த டிசபிலிட்டியில் எல்டி அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலே எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. அதாவது கிரேட் 1 கேட்டகரியில் எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. சரிங்களா, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கும் இந்த கேஸ்ட் வைஸ் என்னென்ன இருக்கோ அதையும் பார்த்துக்குங்க. அதே போல் கிரேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனில் எல்டி ப்ளஸ் விஐ, ஹெச்ஐ, அதாவது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. அதாவது பார்வை இல்லாதவங்க, பார்வை குறைவாக இருக்கவங்க, அப்புறம் காது கேளாதவர்கள், ஓரளவுக்கு காது கேட்குறவங்களுக்கு, அப்புறம் மல்டி டிசபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இதில் எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. கிரேட் 3ல் எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க. சரிங்களா, கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா வேகன்சி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கிராண்ட் டோட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட் 1ம் கிரேட் 3யும் சேர்த்து ஒரு கேஸ்ட் வைஸாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிரேட் 1ம் கிரேட் 3யும் இதில் நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அதாவது கிரேடு 3க்கும் கிரேடு 1க்கும் டைரெக்டாக எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஆனால் என்ன ஒன்று, ஐடிஐ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரிங்களா, ஐடிஐ பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியராக. ஸோ டோட்டலாக கவுண்டர் வைஸாக சொல்லியிருக்காங்க. கிரேடு 1, கிரேட் 3 கேஸ்ட் வைஸ் எவ்வளோ டோட்டல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது இந்த லாஸ்ட் ரோ டோட்டலாக 9144 வேகன்சி இல்லையா, அது வந்து இந்த கிரேட் 1, கிரேட் 3 கேஸ்ட் வைஸ் எவ்வளோ டோட்டலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கும் எவ்வளோ இருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஆர்ஆர்பியில் சொல்ல வந்த முக்கியமான விஷயங்கள். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு டைம் இதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 9ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த கிரிட்டீரியெல்லாம் கிளியராக பார்த்துக்கிட்டு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறதுனா கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை கரெக்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் 8 தான் லாஸ்ட் டேட்டு. ஏப்ரல் 9லேருந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து கரெக்டாக பே பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டுக்கு அமௌண்ட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையும் பார்த்துக்குங்க. முக்கியமாக அப்ளிகேஷன்ஸில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்களோ அந்த அதாவது தேவையானது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வரீங்கன்றதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. தெளிவாக பார்த்துக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் கரெக்டாக ஓகே ஆகிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போவீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை கிளியராக படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. சரிங்களா, சிபிடியில் கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.